அனைவருக்கும் அடையாளம் இளவரசின் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு பிஜிடிஆர்பி 2026 ரிசல்ட் அனாலிசிஸில் தமிழ் மேஜரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாவட்டத்திலையும் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதிகமாக தேர்ச்சி பெற்ற மாவட்டம் எது, குறைவாக தேர்ச்சி பெற்ற மாவட்டம் எதுன்னு கிளியர் கட்டான ஐடியாஸோடு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழ் மேஜர் பற்றி பார்க்க போகிறோங்க. தமிழ் மேஜர் ஃபுல் டீட்டெயில்ஸில் கிட்டத்தட்ட ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிஸ்டின் படி 215 பேருங்க. அப்புறம் கம்பைன் லிஸ்ட்னு சேர்த்து வெளியிட்டாங்க. அதன்படி பார்த்தோம்னா 216 பேர் மட்டுமே. இந்த 215 பேரை வச்சு பார்த்தோம்னா பெண்கள் மட்டுமே 181 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 34 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பெண்களோட தேர்ச்சி சதவீதம் 84.19, ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் பார்த்தோம்னா 15.81. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருப்பதற்கு காரணம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 30% இடஒதுக்கீடு ஒரு காரணமாக இருந்தாலும் ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கிறது. இவர்கள் இன்னும் கடினமாக உழைத்து அதிகப்படியான தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரல் டர்னுக்கு வராங்க. ஜெண்டர் பேசிஸ் முடிஞ்சிச்சு, அடுத்து ஜென்ரல் டர்னுக்கு வரோம். ஜென்ரல் டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா 31% இந்த ஜென்ரல் டர்ன் வராங்கங்க. 31% கிட்டத்தட்ட 66 பேர் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 66 பேர் எடுத்துக்கிட்டோம் ஜென்ரல் டர்னில். ஜென்ரல் டர்ன் விமன், ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம், ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு, விமனில் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு, ஜென்ரல் டர்னில் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 எல்லாம் சேர்த்தாங்க இந்த 66 பேர். இந்த 66 பேரில் பார்த்தோம்னா பிசி 28 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசி 26 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி 7 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் எஸ்டியில் யாருமே ஜென்ரல் டர்னில் பாஸ் பண்ணலாங்க. இதுதான் பொது பிரிவோட முழு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அதுக்கடுத்து கம்யூனல் டர்ன் பார்க்க வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு. இதில் தான் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டுமே இது என்ன பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. 69% இடஒதுக்கீட்டில் பிசியில் 54 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் 43 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் 31 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏல 5 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்மில் 7 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எது கொடுத்துருக்கோம்னா 54, இங்கே ஒரு 28. பிசியில் மொத்தம் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தெரிஞ்சுக்கிறதா கொடுத்துருக்கோம். 82, எம்பிசியில் 69, எஸ்சியில் 38, எஸ்டியில் கம்யூனல் டர்னில் மட்டுமே 2, எஸ்சியில் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 2, மொத்தம் 7. பிசிஎம்மில் கம்யூனல் டர்ன் மட்டுமே ஒரு 7 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சமூகமாக இருந்தாலும் அந்தந்த சமூகத்தை அவங்கவுங்க உயர்த்தணும்னு உண்மையாகவே நினச்சாங்கன்னா உண்மையாகவே படித்தாலே உயர்த்திடலாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே உள்ளவங்க இன்னும் அதிகமாக படித்தாங்கன்னா ஜென்ரல் டர்னுக்கு வந்துடுவாங்க. வேலை கிடைக்காதவங்க அந்த சமூகத்தில் உள்ளவங்க கம்யூனல் டர்னுக்கு வந்துடுவாங்க. எந்த சமூகம் இருந்தாலும் உங்கள் சமூகத்தை முன்னேற்றணும்னா நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி நல்லா படிக்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. கல்வி மட்டுமே சமூக மாற்றத்துக்கான வழி என்பது தாங்க இது எல்லாமே சொல்லுது. அதுக்கு வரோம் கட் ஆஃப் மார்க் வரும். கட் ஆஃப் மார்க் பார்த்துருமா ஜென்ரல் டர்ன் பொதுவாக எடுத்துட்டோம்னா 100. இந்த 95 எதுன்னா ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியின நலத்துறை, சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், அதில் ஜென்ரல் டர்னில் 95 மார்க் வரை போயிருக்கிறாங்க. தமிழ் மீடியம் 99, டபிள்யூடி விமன் தமிழ் மீடியம் 99, WSGT விமன் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 98, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பொதுவாக உள்ளதில் 97. இது பர்சன் வித் டிசபிலிட்டி 77 மார்க் வரை போயிருக்கிறாங்க. இதுதான் ஜென்ரல் டர்னோட கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்து கட் ஆஃப் மார்க் பிசி பார்க்க போகிறாங்க. பிசி 96, எம்பிசி 96, எஸ்சி 94, எஸ்சிஏ 97, எஸ்டி 92, பிசிஎம் 80. இதுதாங்க பொதுவான கட் ஆஃப். இல்லை உடைய இடஒதுக்கீடை பார்த்தோம்னா தமிழ் மீடியம் 95, விமன் 95 தமிழ் மீடியம், இல்லை எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 88, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் விமன் 87, பர்சன் வித் டிசபிலிட்டி 77. எம்பிசி பார்த்தோம்னா 96 ஜென்ரலாக சொல்லிட்டோம். தமிழ் மீடியம் 96, விமன் தமிழ் மீடியம் 95, எஸ்ஜிடி பொதுவாக பார்த்தோம்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 94, விமன் எஸ்ஜிடி பார்த்தோம்னா 89, பர்சன் வித் டிசபிலிட்டி 77. அடுத்து எஸ்சிக்கு பார்க்குறோம். பொதுவாக 94, தமிழ் மீடியம் 95, விமன் தமிழ் மீடியம் 95, எஸ்ஜிடி 87, WSGT 89ங்க. அடுத்து பார்க்குறோம் எஸ்சிஏல பொதுவாக 97 மார்க் வரை தான் வந்திருக்கு பெரும்பாலுமே. இதில் தமிழ் மீடியம் 95, எஸ்சிஏ இல்லை விமனில் 91, இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 97. அடுத்து இப்போ எஸ்டிக்கு கடைசியாக இருக்கக்கூடிய மார்க் 92, 91. 2 போஸ்டிங் தான். ஒருத்தர் ஜென்ரல் 92, ஒருத்தர் நம்ம விமனில் 91. அதுக்கடுத்து பார்த்தோம் 2 போஸ்டிங் அவங்க பெற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து பிசிஎம்மில் 80 கடைசி கட் ஆஃப் மார்க் 81லேருந்து 80க்குள்ளேயே முடிஞ்சது. கிட்டத்தட்ட இந்த 7 போஸ்டிங்கு இதிலே முடிஞ்சது. இது தாங்க தமிழ் மேஜரோட
கள நிலவரம். இதை நீங்கள் வந்து தமிழ் மேஜராக இருந்தாலும் சரி, எந்த மேஜராக இருந்தாலும் சரி, உங்கள் மேஜரில் எப்படியெல்லாம் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், எந்த கம்யூனலில் இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து எதாவது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குதா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோன்னா கிளியர் பண்ணுறோம். அதில் 4 கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிஜெக்ட்னு பண்ணுறோம் பார்த்தோம்னா, ரிஜெக்ட் கேண்டிடேட்ஸில் வந்து 2 பேர் சைமில்டேனியஸாக 2 டிகிரி ஒரே வருஷத்தில் படிச்சிருக்காங்க. பிஜி வித் பிஎட் ஏதோ அந்த மாதிரி படிச்சல 2 கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து எஸ்சிடி சீனியர் கேட் டீச்சர்ஸ் இல்லை, அதற்குரிய பர்சன்டேஜ் அவர் கிடையாது, அதனால் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி 1 கேட்டகரி 2லே கேட்டகரி 1னா கேட்டகரி 1ல் தான் அவங்களுக்கு வேலை, அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டதுனால இவருக்கும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 4 கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழ் மேஜரோட ஃபுல் கள நிலவரம்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு மேஜருக்கும் தனியாக வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது வந்து 100% துல்லியமான டேட்டா வந்து கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு சரியான முறையில் தான் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிடக்கூடிய வெப்சைட்டில் செக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும்.